கைஸ் உங்கள நிறைய பேர் டெய்லி கமெண்ட் பண்ணுறேன். நான் டெய்லி வந்து ஒரு 50 கமெண்ட்டாவது பார்ப்பேன். எனக்கு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை போடுங்க ப்ரோ, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி போடுங்க ப்ரோ. இந்த 2 காலேஜ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்ஆர்எம் வள்ளியம்மையோட கம்ப்ளீட் கேம்பஸ் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இங்கே இருக்க ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும், இங்கே ஃபுட் எப்படி இருக்கும், இங்கே உண்மையாக படிச்சுட்டு வந்த ஒர்த்தா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எப்படி, இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணோம்னா என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். Don't tell me why. I know you won't save my life. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஆர்எம் வள்ளியம்மை வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. காட்டாங்குளத்தூர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஆர்எம் உடைய மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜாயிண்ட் கேம்பஸாக தான் இந்த கேம்பஸுமே வந்து வச்சுருக்காங்க. அது வந்து டேரெக்டான யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஒரு கேம்பஸு. இது வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மையோட வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸு. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம்மோட டீம்டு யூனிவர்சிட்டியில் டிகிரி கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் வந்துட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வள்ளியம்மையில். ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டரான கேம்பஸ். பட் உண்மையாக இங்கே இருக்க ஹைப்புக்கு இது ஒர்த்தான கேம்பஸ் அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ இதை பற்றி வாங்க பார்க்கலாம். அண்ட் இந்த கேம்பஸுக்கு 6 ஸ்டார் ரேட்டிங் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கிரேட் நம்பர், டவுட்டே கிடையாது. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல கேம்பஸ் கல்ச்சர், நல்ல கோச்சிங் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து ஒரு ரிவ்யூ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் நம்ம கேம்பஸ் லைஃப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா வந்து பாஷன் காலேஜில் இருக்க மாதிரியே உங்களுக்கு இங்கே வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ், ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ், ஃபெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ கம்பேரிட்டிவ்லி சொல்லணும் அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது ஈக்குவலண்ட்டாக இவங்களுமே பண்ணுவாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு எஸ்ஆர்எம் பசார்னு ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி கான்செப்டில் இங்கேயுமே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சைமல்டேனியஸாக இங்கேயும் அங்கேயும் வந்து உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பேக்டாக தான் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்கும், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே எல்லாம் போகும், ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப வந்து கெடுபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே ஒரு ப்ரெஷர் இருக்காது. உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும் எங்கே அப்படின்னா உங்கள் எக்ஸாமினேஷன்ஸில் கண்டிப்பாக இருக்கும், உங்கள் ட்ரெஸ் கோடில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் அட்டெண்டன்ஸில் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருக்குமே தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இவங்கள்ட்ட பேசக்கூடாது, பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாது, இல்லை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இருக்கணும், டைமிங் மெயின்டைன் பண்ணணும், கிளாஸுக்கு வரணும், இந்த மாதிரி வந்து ரொம்ப கெடுபடியான வந்துட்டு ஒரு கேம்பஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஃப்ரீடமோட வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். கேம்பஸை பொறுத்த சொல்லணும்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பஸ், டவுட்டே கிடையாது. இங்கே இருக்க வந்து ஹைஃபையான வந்துட்டு லேப்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்டேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா எஸ்ஆர்எம்லேயுமே நீங்கள் வந்து காமனாக பார்க்க ஒரு விஷயம். ஸோ அவங்களோட மெயின் சக்ஸஸ் ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க லேப்ஸ், அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே கண்டிப்பாக இருக்குது. பட் இதுக்கான வந்து யூசேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. இதுதான் வந்து நான் ரியாலிட்டியாக நான் சொல்லணும் அப்படின்னா. ஸோ இங்கே நீங்கள் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பேசினா கூட ஸோ எல்லாமே இருக்குது ப்ரோ, பட் எப்போ தான் ப்ரோ நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சேஞ்சஸ் வந்து அவங்க கரிக்குலமில் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேர் கேட்டிருந்தீங்க ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வள்ளியம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு வந்து டெடிக்கேட்டடாக வந்து நிறைய டீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அவங்க நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. நான் பர்சனலாகவே நிறைய பார்த்துருக்கேன். டெய்லி ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணால் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு அங்கே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கன்செஷன் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் சீட்டுமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயுமே நிறைய வந்து கன்செஷன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் நினைப்பீங்க நம்ம இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், கண்டிப்பாக நம்ம வந்து படிக்க வச்சுருவாங்க, நம்ம பசங்களை வந்து படிக்க வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து பசங்க தான் வந்து அவங்க முன்னெடுத்து அவங்க ஓனாக வந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து அவங்களா வந்து ரியலைஸ் பண்ணி தான் வந்து படிக்கணுமே தவிர அங்கே கிளாஸஸ் தான் எடுப்பாங்க. அதை படிக்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட கடமை. ஸோ நீங்கள் வந்து என்னை உட்கார வச்சு இன்னும் வந்து இந்த ஸ்கூலில் இருக்க மாதிரி படிக்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. பட் அதுக்குன்னு இங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப பேடுங்கிறது கிடையாது. இங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் ஒன் ஆஃப் த டாப் மார்க்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸஸ் இன் அண்ட் அரௌண்ட் சென்னை அப்படின்னா நான் கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இந்த கேம்பஸ் டெஃபினட்டாக வரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பிகாஸ் ஒரு விஷயமும் சரி அவங்க கோர் ஃபவுண்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு
ஐடியா இருக்கும், சில பேருக்கு ஐடியா இருக்காது. அப்போ வந்து நல்லா படிக்கிற பையன் வந்துட்டு நல்லா போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா அதை உட்காந்து ப்ராப்பராக அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் அது ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் நான் கண்டிப்பாக எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அவுட் தேர் தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கரண்டாக பிஹெச்டி பர்சியூ பண்ணுவாங்க சில பேர். ஸோ அவங்கள வந்து இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லை லெக்சரர் அந்த ரோல்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டாஃபுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. பட் சில ஸ்டாஃபு சில பேர் வந்து இப்போ என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சில ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ப்ரோ, சிலவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, சிலவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஸ்டாஃப் அமைகிறாங்க. ஏன்னா இப்போது ஒரு 10 கிளாஸ் இருக்குன்னா நிறைய ஸ்டாஃப் மிக்ஸாக தான் வருவாங்க. ஸோ ஒரு செமஸ்டர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு ஷஃபிள் ஆகும். ஸோ அதெல்லாம் டிபெண்ட் ஆகி தான் உங்களுக்கு வந்து ஸ்டாஃபுங்கிறது. கண்டிப்பாக டஃப்பான ஸ்டாஃபும் இருப்பாங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நைஸரான ஸ்டாஃபும் இருப்பாங்க. அண்ட் கைஸ் எப்படின்னா இங்கே ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி ஸோ என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நமக்கு சூட் ஆகுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுறது முக்கியம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வலிமை கேம்பஸ்க்கே போனீங்க அப்படின்னா கூட அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஒரு விசிட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ப்ரோ இப்போ இது எல்லாமே ஓகே, இங்கே நான் வந்து படிக்கிறப்பனா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப் டு 85% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ 85% பேலன்ஸ் இருக்கவங்க, சில பேர் பேக்லாக் இருக்கும், அரியர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மைனஸாக இருக்கும். சில பேர் பிஜி பர்சியூ பண்ண போவாங்க. ஸோ இதெல்லாம் டிபெண்ட் ஆகும் இல்லையா. பட் 85% பாஸ்ட் இயரோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இஸ் நாட் எ பேட் நம்பர். அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 24 LP அப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 4 to 5 LP நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு இன்ஜினியருக்கு அது ஒரு ஆவரேஜான ஒரு சேலரி தான் வச்சுக்கோங்களேன், டவுட்டே கிடையாது. ஒரு ஃப்ரெஷருக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து வர்றது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ ஜாப் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற ட்ரைனிங் பார்த்தாம இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு கேம்பஸ் ஹைரிங் வராங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 10 பேர் இல்லை ஒரு 50 பேரை ஹையர் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு லாபம். அந்த ஒரு விஷயம் தான் இங்கே வந்து மிஸ் அவுட் ஆகுது. இப்போ நான் இங்கே MBA பண்ணும்போதும் சரி, இப்போ எங்கள் கேம்பஸில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா இங்கே கேம்பஸில் நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரெயின்டாக இல்லை, அந்தளவுக்கு வந்து ஸ்டஃப் வந்து அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 3rd செமஸ்டரில் எங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் மேபி வந்து அவங்க வந்து போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜ் பீரியட்லேயே நல்ல ட்ரெயின் ஆகுங்க, நிறைய வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. அதே மாதிரி இப்போ சில இடத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் கோடிங் இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம். அண்ட் அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல இடத்துல போய் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சரி ப்ரோ, ஓகே இப்போ நான் வெளியூர்லேருந்து வரேன், இப்போ எனக்கு ஹாஸ்டல்ஸ் வசதியெல்லாம் இருக்குமா, நான் தங்க முடியுமா, எல்லாம் ஓகேவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹாஸ்டல்ஸை எந்த குறையுமே இல்லை, உங்களுக்கு ப்ராப்பராக நீட்டாக இருக்கும். அண்ட் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து டேரெக்டாக போய் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஓரளவுக்கு வந்துட்டு நல்ல நீட்டாக ஹைஜீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட்டில் கண்டிப்பாக வந்துட்டு சில விஷயங்கள் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபுட்டு வந்து சில டைம் நல்லா இருக்குது, சில டைம் நல்லா இல்லை. ஸோ அந்த குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக வந்து டிஃபர் ஆகுது, டே டு டே சொல்கிறேன். இப்போ சில நாள் நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, சில நாள் வந்துட்டு உங்களால் வந்துட்டு நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாமே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்போ நம்ம அவுட் சைடு ஒரு வெளியூர் போய் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக ஃபுட் வந்து நமக்கு செட் ஆகாமல் ஆகலாம். இதெல்லாமே வந்து ரொம்ப வெரி நார்மல். அதுவும் ஒரு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற வரீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 100+ கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர் வரும். பட் அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது உங்கள் கடமை. அண்ட் அதே மாதிரி சரி ப்ரோ இங்கே படிக்கிற ஒர்த்தா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறோம், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டோ இல்லை வேல்யூ நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ ப்ராப்பராக இவங்க வந்து ஒரு 100 கம்பெனிஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த 100 கம்பெனியில் வந்து நீங்கள் எப்படியோ உள்ளே போக வேண்டியது உங்கள் கடமை. ஸோ ஒரு 85% வந்து பீப்புள் உள்ளே போயிடுவாங்க. பட் அந்த ரெஸ்ட் 15%ல் நீங்கள் வராமல் பார்த்துக்கணும். அது உங்கள் கையில் இருக்குது. அது வந்து நீங்கள் எந்த அளவு டேலண்ட் டெவலப் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் சில கம்பெனிஸ்லாம் ஓப்பனாகவே கேட்டுருவாங்க, எனக்கு 9 CGPA இருந்தால் தான் நான் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே வா அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அப்போது அந்த 9 CGPA உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா
எப்படி உங்களால் வந்துட்டு ஹையரிங் ப்ராசஸில் உட்கார முடியும்? உட்காரவே உங்களால் முடியாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த லெவல் கம்பெனிக்கு போவீங்க, லோ லெவல் கம்பெனிக்கு. அப்போ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் 4 லட்ச ரூபா வாங்குவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் சிஜிபியை ஃபஸ்ட்டு செம்லேருந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் அரியர்ஸ் பேக்லாக் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக வச்சிடாதீங்க. பிகாஸ் அது நிறைய இடத்துல உங்களை அஃபெக்ட் ஆகும். மெயினாக உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸில் உட்காரவே விடாது. ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் 7th செம் 7வது செம்லேருந்தே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹேவ்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் தான் எல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டாக எல்லா ஸ்டஃப்பும் அதில் தான் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்னன்னாலும் சென்னை சரௌண்டிங்கில் ஒரு கட் ஆஃப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 160லேருந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 160, 170, 180 இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் டிசிஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு எனக்கு தேவையான கோர்ஸ் கிடச்சிச்சு ப்ரோ, எனக்கு வந்து சிஎஸ்சியோ இல்லை ஐடியோ, எனக்கு வந்து ஏடிஎஸோ என்ன வாட்டெவர் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் ஓகே இருக்கீங்க அப்படின்னா அண்ட் கேம்பஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து போய் ஜாயின் பண்ணலாம். கேம்பஸை பொறுத்தவரை ஒரு குவாலிட்டியான கேம்பஸ், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ என்னுடைய வந்து பேஸ்ட் ஆஃப் பாயிண்ட்டில் நான் வந்து கொடுக்குற ஸ்கோரை வந்து 100க்கு வந்து ஒரு 92 கொடுப்பேன். டவுட்டே கிடையாது. நான் அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு கேம்பஸ் தான். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ சில பேர் நம்புறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். until then டாடா, பை பாய்.